நம சிவாயம் சிவாய நம. அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா குட்டிச்சாத்தான் கைக்கருப்பு ஏவல் பில்லி சூனியம் இதை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். அது என்னங்க குட்டிச்சாத்தான் கைக்கருப்புங்கிற பத்தி நீங்க கூறுறீங்கன்னு கேட்கலாம். ஆனா அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இந்த குட்டிச்சாத்தான் கைக்கருப்பு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பெரும்பாலும் நம்ம உடம்புக்கு ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது. இந்த உடம்ப விட்டு அந்த ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடல் வெறும் இதுதான். அதே மாதிரிதாங்க சில உயிரினங்கள் ஆந்தையோ பல்லியோ புலியோ அந்தனுடைய ஆத்மா அந்த உடம்ப விட்டு பிரிஞ்சு போயிடும். அந்த உடல் அப்படியே இருக்கும். ஆனா அந்த உடலை எடுத்து இவங்க சில ஐங்கோல தைலங்களாகவும் சில மாந்திரிக முறைப்படியும் ரசவாத முறைப்படியும் இதை ஒரு ஐங்கோளமாக தைலமாக வடித்து பின்பு இந்த உடலுக்குரிய ஆத்மாவை மந்திர ஆவாகனம் மூலம் மந்திர பிரயோகம் மூலம் அந்த ஆத்மாவை திரும்படியும் அந்த உடலில் அந்த மையினில் அந்த இறக்கி வைத்த தைலத்தில் மையாக செய்து ஆவாகனம் செய்து அதை மந்திர பிரயோகம் மூலம் அதை கட்டுக்கட்டி பின் அந்த மாந்திரிகள் தன் வசப்படுத்தி அந்த ஆத்மாவை வேலை வாங்குவதை இந்த சித்து விளையாட்டாகும். பெரும் உதாரணமாக நீங்க எடுத்துக்கலாம். சில சாமியார்களை போய் நீங்க பார்க்கலாம். அவங்க திடீர்னு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, சில பேர் குங்குமம் கொடுப்பாங்க, சில பேர் ஆப்பிள் பழம் கொடுப்பாங்க, செயின் கொடுப்பாங்க என்று பல இது பார்க்கலாம். ஆனா அது பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இந்த சித்து விளையாட்டுங்கிறது மிகவும் பாவப்பட்ட ஒரு செயலாகும். இந்த சித்து விளையாட்டு பெரும்பாலும் அதிகமாக இடத்துல முற்காலத்தில் காணப்படும். இப்பொழுதும் சில இடத்துல விபூதி தர்றாங்க, குங்குமம் தர்றாங்க வெறும் கையில. இது ஃபுல்லாமே அந்த ஐங்கோள அடிப்படையில் இறந்த ஆத்மாக்களை வைத்து வேலை வாங்குவதாகும். பெரும்பாலும் வீட்டுல அவங்க ஒரு கூட நிறைய விபூதி பாக்கெட்டோ குங்குமம் பாக்கெட்டோ மஞ்சள் பாக்கெட்டோ வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டோ இல்லாட்டி வெளிநாட்டிலேயோ இருப்பாங்க. அந்த ஆத்மா அதாவது ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங் ரேஞ்ச் வெளிநாடுங்கிறது வராது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளக்க இந்த பொருளை அந்த கூடையிலிருந்து இந்த பொருளை அந்த ஆத்மாக்காரர் அந்த ஆத்மாவானது எடுத்துக்கொண்டு இவருக்கு கொடுக்கும். 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது ஒரு சித்து விளையாட்டு. பெரும்பாலும் சாமியார் வெறுங்கையில விபூதி வர வைப்பாங்க, குங்குமம் வர வைப்பாங்க. இது ஃபுல்லாமே அவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சிருவாங்க. இந்த ஆத்மாவானது எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு கொண்டு வரும். மேலும் இந்த இதற்கு வேலை உணவு வழங்க வேண்டும். பெரும்பாலும் குட்டிச்சாத்தான் வெங்காயம்தான் இதற்கு முக்கிய உணவாகும். கைக்கருப்பு என்பது தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் அதிகமாக தயாரிக்கப்படுகின்றன. இந்த கைக்கருப்பு என்பது இதே மாதிரி தாங்க இறந்த ஆத்மாவை மந்திர பிரயோகம் மூலம் கட்டி கொண்டு இழுத்து கொண்டு வர்றது. இந்த சக்தியை வைத்துதான் சில சாமியார்கள் சித்து விளையாட்டு விளையாடுறாங்க. இதை நம்ம வீட்டில் வைக்கவே கூடாது. இதற்கு நேரம் பூஜை கட்டி ஆகணும், இறை கொடுக்கணும். மெயினா கைக்கருப்புக்கு பொறி, அதாவது சோள பொரியோ அரிசி பொரியோ இதை தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கைக்கருப்பு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பயன்படுத்தணும். அதற்கு மீறி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நமது வாரிசுகளை சர்வநாசம் அடையும். நம்ம வாரிசு திடீர்னு இறந்துட்டே போவாங்க. மேலும் இந்த கைக்கருப்பு இந்த குட்டிச்சாத்தான் மிகவும் ஆபத்தான சக்திகளாகும். இதை சக்தியை நம்ம கையாள்றது அதாவது கையில க்ளோஸ் போட்டுக்கிட்டு கரண்டு வயரை பிடிக்கிற மாதிரி தான். அந்த க்ளோஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் நமது ஆத்ம சக்தி நமது விதி நல்லா இருக்கிற வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கரண்ட் நம்மளை க்ளோஸ் மாதிரி நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறம் விதி சில நேரங்களில் கெட்ட நேரத்துல அந்த க்ளோஸ் காணாம போச்சுன்னா அதாங்க நல்ல நேரம். இது ஃபுல்லா காணாம போச்சுன்னா அந்த கையோட கரண்ட் கம்பத்தை பிடிக்கிற மாதிரி கரண்ட் வயரை பிடிக்கிற மாதிரி ஷாக் அடிச்சிடும். அது மாதிரி தாங்க இந்த குட்டிச்சாத்தான் அந்த கரண்ட் மாதிரி நம்ம பயன்படுத்துற மெத்தேடு இதுல தான் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சித்து விளையாட்டுக்கு
வெறுங்கையில விபூதி குடுக்குறதோ, மஞ்சள் குடுக்குறதோ, குங்குமம் குடுக்குறதோ, செயின குடுக்குறதோ சில பேர் குடுப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்டு இந்த மாரி தீய செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. பின்னால் வந்து நம்மளுடைய ஆத்மாவ வந்து நம் நம் வந்து அந்த சிவன் கிட்டயோ, இந்த நாராயணன் கிட்டயோ போகாது. இறக்கும் தருவாயில் அந்த ஆத்மா வந்து இத்தனை நாள் உனக்கு நான் வேலை செய்தேன். அதனைப் போல எனக்கு எனக்கு நீ எனக்கு வந்து வேலை செய் அப்படி என்று நம்மை அழைத்துக் கொண்டும் போகும். அதனால தான் இந்த சிறிய சக்திகள வந்து நான் பயன்படுத்தக்கூடாது. உபாசனை என்றால் அம்பாள் உபாசனை, சிவன் உபாசனை, நாராயணன் உபாசனை போன்ற உபாசனைகளை எடுத்து நாம் இறக்கும் பொழுது நமது ஆத்மா சிவன் கிட்டயோ, நாராயணன் கிட்டயோ போகும். இந்த மாரி சித்து விளையாட்டுகள நம்ம வந்து கையில எடுத்துக்கிட்டோம்னா, நமது ஆத்மா இறந்த பிறகு அந்த தூய தீய சக்திகளிடம்தான் அது அது வந்து இறக்கும் தருவாயில் பக்கத்துல வந்து நிக்கும். அத வாங்கிட்டு இதற்கு முன்னாடி நான் உனக்கு வேலை செஞ்சேன். அதே மாரி நீ எனக்கு வந்து வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருங்க. அதனால இந்த வீடியோ வந்து பார்க்க போற எல்லாருக்குமேவும் தீய சக்திகள நோக்கி போகவே கூடாது. எப்பயுமே சிவனோ, நாராயணனோ அவங்களோட இஷ்ட தெய்வம், பரமாத்ம தெய்வம் அம்பாளையோ உபாசனை செஞ்சுக்கிட்டு சித்து விளையாட்டுக்கு ஆசைப்படாம இருங்க. அதுவே ஒரு நல்ல செயலாகும். எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும். திக்குவாய். அதனால வந்து திக்குனால தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சுக்கோங்க. நமது சேனல்கள வந்து தவறாம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. புதிய புதிய வீடியோக்கள நீங்க வந்து ஆதரவு அளிச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். நம சிவாயம். சிவாய நம.